மீன் வளர்க்கறது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளார வந்த உடனே மீன் தொட்டி வச்சிருக்கிறவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். எதனால அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த மீன் அப்படிங்கிறது வந்து இந்த கோல்டன் ஃபிஷ்ஷா வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். எங்க வச்சு வளர்க்கலாம்னா வீட்டினுடைய ஹால்ல தான் வந்து மீன் தொட்டியை வச்சு வளர்க்கணும். இந்த மாதிரி வச்சு வளர்க்கும் போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பிளஸ் ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா, கருப்பு கலர்ல இல்லாத பூனைகளை வந்து வீட்டுல வளர்க்கிறவங்க வளர்க்கலாம். அது வந்து பூனைகள் என்ன பண்ணும் அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவா வரக்கூடிய ஒரு விஷயங்களை முன்னாடியே காட்டி கொடுக்கும். அப்ப பூனைகள் வந்து வீட்டுக்குள்ளார வருது அப்படிங்கறத பார்க்கும்போது, வாசல்ல நிக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது உங்க வீட்டுல வந்து தெய்வ அனுகிரகம் இருக்கு அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே போல நிறைய பேர் வந்து மூணாவது விஷயம் வந்து என்னன்றத, நாய் வளர்க்கலாமா சார் அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நாய்ங்கிறது வீட்டுல வளர்க்கலாம். நாய் வளர்த்தால் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். சோ அதனால வந்து நாய் வளர்க்கலாம், மீன் வளர்க்கலாம், பூனைகள் வளர்க்கறதெல்லாம் வளர்க்கலாம். பெட்ஸ் வளர்க்கறதுனாலும் இந்த லவ் பேர்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் வளர்க்கும் போதும் வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து எந்த விதமான தவறுதலும் கிடையாது. சோ அதனால வளர்க்குறவங்க தாராளமா வளங்க. இது நம்ம ஒரு தாட்லயே ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இதுவா இதனால இது இருக்குமோ அதனால அது இருக்குமோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்த தாராளமா செய்யுங்க.